ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி லட்சிய விதைகள் சேனல். நம்ம சேஞ்ச் ஆன சிலபஸ் அடிப்படையில் நம்ம டாபிக் வைஸாக வீடியோஸ் போட்டுக்கிட்டு இருக்கோம். அதன் அடிப்படையில் 8 டாபிக் நம்ம இது வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். டுடே 9வது டாப்பிக்கான ஔவையார் பாடல்கள் அந்த டாபிக் பற்றி பார்ப்போம். ஓகே, இந்த நோட்ஸ் நம்ம எப்படி மேக் பண்ணியிருக்கோம் அப்படின்னா 6 முதல் 12ஆம் வகுப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய ஓல்டு புக்கு, நியூ புக்கில் இருக்கக்கூடிய எல்லா கண்டென்ட்டுமே நம்ம தொகுத்து கொடுத்துருக்கோம். இதுவே ஒரு முழுமையான தொகுப்பு. இந்த ஔவையார் பாடல்கள் அப்படிங்கிற இந்த ஒரு டாபிக்கு இந்த நோட்ஸு போதுமானது. ஓகே, ஔவையார் பற்றி பார்ப்போம். இந்த ஔவையார் பார்த்தீங்க அப்படின்னா 7 ஔவையார்கள் அல்லது இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. பாட புத்தகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 6 ஔவையார்கள் அந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஓகே, இதில் பார்த்தீங்க அப்படின்னா சங்ககால ஔவையார் ஒருத்தர் இருக்காங்க. யார் அவர் அப்படின்னா அதியமானோட நட்பு கொண்டவங்க. இவங்க தான் சங்ககால ஔவையார் அவர்கள். ஓகே, இவங்க எத்தனை பாடல்கள் இயற்றியிருக்காங்க அப்படின்னா மொத்தம் 59 பாடல்கள் இயற்றியிருக்காங்க. அதில் அகத்திணை பாடல்கள் 26, புறத்திணை பாடல்கள் 33. ஓகே, மொத்தம் 59 பாடல்கள் இயற்றியிருக்காங்க சங்ககால ஔவையார். ஓகேங்களா, முதல் ஔவையார். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 2வது ஔவையார் யார் அப்படின்னா இடைக்காலத்தை சேர்ந்தவங்க. யாரு இந்த ஔவையார்? இந்த ஔவையார் பார்த்தீங்க அப்படின்னா இடைக்காலத்தை சேர்ந்தவங்க. இவங்க கம்பர், ஒட்டக்கூத்தர், புகழேந்தி புலவர் இவங்களுடைய காலத்தில் வாழ்ந்தவங்க தான் இந்த ஔவையார். ஓகே, மூன்றாவது இந்த ஔவையார் எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர் அப்படின்னா 12ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். கம்பர், ஒட்டக்கூத்தர், புகழேந்தி புலவர் எல்லோருமே 12ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவங்க தான். ஓகே, மூணாவது ஔவையார் யாரு அப்படின்னு பார்ப்போம். அதாவது ஆத்திச்சூடி, கொன்றை வேந்தன், அப்புறம் மூதுரை, நல்வழி இந்த நூலையெல்லாம் எழுதியவங்க தான் மூன்றாவது ஔவையார். அதாவது இடைக்காலத்தை சேர்ந்தவங்க தான் இவங்களும். இவங்க எந்த நூற்றாண்டை சேர்ந்தவங்க அப்படின்னா 15 to 17ஆம் நூற்றாண்டு. ஓகேங்களா. ஓகே, இந்த 3 ஔவையார் பற்றி தான் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. அதை நம்ம பார்த்துருவோம் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக. ஓகே, ஃபஸ்ட்டு பாருங்க, ஔவையார் பாடல்களில் ஔவையார் அதாவது இடைக்காலத்தை சேர்ந்த ஔவையார் கிபி 15 to 17ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவங்க தான் இந்த ஔவையார். ஓகேங்களா. அதாவது இவங்க என்னென்ன நூல்கள்லாம் இயற்றியிருக்காங்க அப்படின்னா ஆத்திச்சூடி, கொன்றை வேந்தன், மூதுரை, நல்வழி இந்த நூலையெல்லாம் இயற்றியிருக்காங்க. ஓகே, இந்த ஆத்திச்சூடி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அகர வரிசையில் அமைந்தது, 108 பாடல்களை கொண்டது. கொன்றை வேந்தன் அப்படிங்கிறது 91 பாடல்களை கொண்டுள்ளது. மூதுரை அப்படிங்கிறது 31 பாடல்களை கொண்டுள்ளது. நல்வழி அப்படிங்கிறது 40 பாடல்களை கொண்டுள்ளது. ஓகே ஓகே இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மூதுரை அப்படிங்கிற அந்த ஒரு சொல்லுக்கு என்ன பொருள் அப்படின்னா மூத்தோர் கூறும் அறிவுரை அப்படிங்கிறது தான் பொருள். ஓகேங்களா, இந்த கொஸ்டின்லாம் கேட்டிருக்காங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். மூதுரை அப்படிங்கிற சொல்லுக்கு என்ன பொருள் அப்படிங்கிறத ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க. ஓகே, இந்த மூதுரை எத்தனை பாடல்களை கொண்டுள்ளது அப்படின்னா 31 பாடல்களை கொண்டுள்ளது. நேரிசை வெண்பா எனும் பாவகையால் அமைந்தது. ஓகே, இதில் இருக்கக்கூடிய மூதுரை பற்றி பார்ப்போம். ஓகே, கல்விக்கு எல்லை இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய நூல் எது அப்படின்னா மூதுரை தான். அது மட்டும் இல்லாமல் நாலடியாரும் அதே மாதிரி ஒரு கருத்தை சொல்லுவோம், கல்வி கரையில் கற்பவர் நாள் சில. ஓகேங்களா, கல்விக்கு கரையே இல்லை, ஆனால் கற்பவங்க என்ன பண்ணிடுவாங்க, இருக்கக்கூடிய பீரியடு நாள் சில, கொஞ்ச நாள் தான் இருப்பாங்க அப்படிங்கிற பொருள்பட நாலடியாரும் கூறியிருக்கு. ஓகே, கல்வியும் செல்வமாக கருதப்படுவது அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா மூதுரை தான். கல்வி தான் ஒருவனுக்கு செல்வம் அப்படின்னு சொல்லக்கூடியது மூதுரை. அதே பார்த்தீங்க அப்படின்னா நாலடியார் என்ன சொல்லியிருக்கும் அப்படின்னா கல்வி அழகே அழகு அப்படின்னு சொல்லியிருக்கும். கல்வி தான் ஒருவனுக்கு மிக பெரும் அழகு அப்படிங்கிறத சொல்லியிருக்கும். ஓகே, இதில் இருக்கக்கூடிய அழகான ஒரு பாடல், கல்வியோட சிறப்பையும் முக்கியத்துவத்தையும் சொல்லக்கூடிய ஒரு அழகான பாடல் ஔவையார் இயற்றியது. பாருங்க, மன்னனும் மாசற கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையோன், மன்னருக்கு தன் தேசம் அல்லால் சிறப்பில்லை, கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு அப்படிங்கிற இந்த பாடல். ஓகே, அதாவது மன்னனும் அப்படின்னா ஒரு நாட்டை ஆளக்கூடிய மன்னனும் அரசனும், மாசற கற்றோனும் அப்படின்னா குற்றமற கற்றோனும். ஓகேங்களா. ஓகே, சீர்தூக்கின் அப்படின்னா என்னன்னா ஒப்பிடுறது, கம்பேர் பண்ணுறது. ஓகேங்களா, இந்த பக்கம் மன்னன், இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா கற்றோன், மாசற குற்றமற கற்றோன், இந்த 2 பேரையுமே கம்பேர் பண்ணுறாங்க. இதில் யார் சிறப்புடையவன் அப்படின்னு, இதில் யார் சிறப்புடையவன் அப்படின்னா மன்னனின் கற்றோன் சிறப்புடையவன், மன்னனை காட்டிலும் கற்றோன் சிறப்புடையவன். எப்படி சொல்கிறீங்க அப்படின்னா மன்னருக்கு தன் தேசம் அல்லால் சிறப்பில்லை, கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. மன்னனுக்கு அந்த தேசத்தில் மட்டும்தான் சிறப்பு இருக்குது, ஆனால் கல்வியில் சிறந்த, அறிவில் சிறந்த கற்றோருக்கு
செல்லும் இடமெல்லாம் சிறப்பு தான் அப்படிங்கிறதா இந்த பாடலுக்கான பொருள். ஓகே, நம்ம அகைன் பார்ப்போம். அழகான வரிகள் பாருங்க. மன்னனும் மாசற கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையோன் மன்னர்க்கு தன் தேசம் அல்லால் சிறப்பில்லை கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. மன்னனையும் குற்றமற கற்றோனையும் ஒப்பிட்டு பார்த்தோம் அப்படின்னா மன்னனை விடவும் சிறப்புடையவன் யார் அப்படின்னா கற்றோன் தான். மன்னருக்கு தன் தேசம் தவிர்த்து வேற தேசத்துல சிறப்பே இருக்காது. ஆனா கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு புகழ் வரும் அப்படிங்கிறது தான் இந்த பாடலுக்கான பொருள். ஓகே, சொல்லும் பொருளும் பார்ப்போம். மாசற அப்படின்னா என்னன்னா குற்றை இல்லாமல் அப்படிங்கிறது. ஓகே, சீர்தூக்கின் அப்படின்னா ஒப்பிட்டு ஆராய்ந்து. தேசம் அப்படிங்கிற சொல்லுக்கான பொருள் நாடு. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் அறிவுசால் ஔவையார் அவர்களை பற்றி பார்ப்போம். அதாவது இந்த இந்த ஔவையார் யார் அப்படின்னா சங்க காலத்தை சேர்ந்தவர். அதியமான் அவர்களோட என்ன இருப்பாங்க அப்படின்னா நட்புறவு கொண்டவங்க. ஓகே, ஒரு பாடல் வரிகள் இருக்கு, என்னன்னு பார்ப்போம். சிறியிலை நெல்லி தீங்கனி குறியாது ஆதல் நின்னகத்து அடக்கி சாதல் நீங்க எமக்கீந்தனையே அப்படிங்கிற ஔவையார் பாடல். ஓகே, அதாவது அதியமானும் ஔவையாரும் நல்ல நட்புறவில் இருந்தாங்க. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா அதியமானுக்கு ஒரு அரிய வகை நெல்லிக்கனி கிடைக்குது. அந்த அரிய வகை நெல்லிக்கனி எதை பற்றியது அப்படின்னா அதை உண்டோ அப்படின்னா ஆயுள் நீளும் அப்படிங்கிற ஒரு சிறப்புத்தன்மை கொண்ட நெல்லிக்கனி கிடைக்குது. அப்போ அந்த அதியமான் என்ன பண்ணுறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை தான் சாப்பிட்டு தன்னோட ஆயுளை நீட்டிக்கணும்னு நினைக்காம என்ன பண்ணுறான், ஔவையார் கொண்டு கொடுக்குறான். அதை பார்த்து ஔவையார் சொல்கிறாங்க, அப்போ தான் இந்த வரிகள் இயற்றப்படுது. சிறியிலை நெல்லி தீங்கனி குறியாது ஆதல் நின்னகத்து அடக்கி சாதல் நீங்க எமக்கீந்தனையே. அந்த நெல்லிக்கனியை நீ சாப்பிடாம எனக்கு கொடுத்து என்னுடைய ஆயுளை நீட்டித்தாயே அப்படின்னு ஔவையார் பாடுறாங்க நெஞ்சம் உருகி. ஓகே, கல்வி அறிவில் சிறந்த அறவோரையும் நல்லொழுக்கம் மிக்க மக்களையும் கொண்டது தான் தமிழ்நாடு. ஓகேங்களா? கல்வியில் சிறந்த அறிவோரையும் நல்லொழுக்கம் மிக்க மக்களையும் கொண்டது நம்ம தமிழ்நாடு. ஓகே, இந்த அதியமான் நெடுமான் அஞ்சி எப்படி ஆட்சி புரிஞ்சா அப்படின்னா நாட்டு மக்கள் நலனையே நாளெல்லாம் நினைத்து நல்லாட்சி செய்தவன் தான் அதியமான் நெடுமான் அஞ்சி. ஓகே, இந்த அதியமான் நெடுமான் அஞ்சியோட முன்னோர்கள் ஒரு நாட்டிலிருந்து இந்த தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, கரும்பை கொண்டு பயிரிட்டாங்க. கரும்புங்கிறது தமிழ்நாட்டில் விளையக்கூடியது அல்ல, இன்னொரு நாட்டில் விளைஞ்சிக்கிட்டு இருந்தது. அதை அதியமான் நெடுமான் அஞ்சி தான் முன்னோர்கள் என்ன பண்ணுறாங்க, இந்த தமிழ்நாட்டில் கொண்டு பயிரிடுறாங்க. அதை சக்ஸஸ்ஃபுல்லாக அறுவடையும் பண்ணுறாங்க. ஓகே, அதியமான் நெல்லிக்கனியை ஔவையாரிடம் தருகிறான். நம்ம மேலேயே பார்த்தோம். அதாவது ஆயுளை நீட்டிக்கக்கூடிய நெல்லிக்கனியை அதியமான் தான் உண்ணாம ஔவையாருக்கு கொடுக்குறான். ஏன்னா ஔவையார் ஒரு கவிஞர். அதன் மூலியமா அவங்க ஆயுள் அவங்களுக்கு அதிகமாச்சுன்னா அவங்க அதிகமான பாடல்கள் ஏற்றுவாங்க. அதன் மூலியமா தமிழ் சிறப்படையும் அப்படிங்கிற உன்னத நோக்கத்துல அதியமான் நெல்லிக்கனியை ஔவையார்கிட்ட கொடுக்குறான். ஓகே, நெக்ஸ்ட் ஔவையார் என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாங்க. வீரத்திலும் வீரத்திலும் அதியமான் நெடுமான் அஞ்சிக்கு இணை சொல்ல யாருண்டு என்று ஔவையார் கூறுறாங்க. ஓகேங்களா? ஓகே, அவங்க அதாவது வீரமும் சரி இரக்கத்திலையும் சரி அதியமான் நெடுமான் அஞ்சிக்கு இணையா யாருமே இல்லை அப்படின்னு ஔவையார் சொல்றாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இது ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்காங்க. அதியமானின் தூதராக ஔவையார் சென்றதை கூறக்கூடிய நூல் எது அப்படின்னா புறநானூறு. அதுதான். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கல்விக்கு எல்லை இல்லை அப்படிங்கிறது. ஓகேங்களா? இந்த பாடலை இயற்றியவர் யார் அப்படின்னா ஔவையார் அவர்கள். இவங்க எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர் அப்படின்னா 12ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவங்க. கம்பர், ஒட்டக்கூத்தர், புகழேந்தி புலவர் இவர்கள் காலத்தில் வாழ்ந்தவங்க தான் இந்த ஔவையார். ஓகே, அதாவது பாடல் பார்ப்போம். கற்றது கை மண்ணளவு கல்லாதது உலகளவென்று உற்ற களமடைந்தை ஓதுகிறாள் மெத்த வெறுப்பந்தயம் கூற வேண்டா புலவீர் எறும்பும் தன் கையால் என்சான் அப்படிங்கிறது. ஓகே, இந்த பாடலுக்கான பொருள் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். கற்றது கைமண் அளவு கல்லாது உலகளவென்று உற்ற களமடைந்தை ஓதுகிறாள். ஓகே, நம்ம கற்றுக்கிட்ட கல்வி அப்படிங்கிறது கைமண் அளவு. கையில் எவ்வளோ மண்ணை பிடிக்க முடியும், ஒரு அளவாக தான் பிடிக்க முடியும். அதே போல் குறுகியது. நாம் கல்லாமல் இருக்கிறது என்ன, உலக அளவு பெரிய விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னு யார் சொல்கிறா, உற்ற கலைமடந்தை ஓதுகிறாள். அறிவு கடவுளான சரஸ்வதியே கலைமகளே சொல்கிறா. மெத்த
மெத்த வெறும் பந்தயம் கூற வேண்டாம் புலவீர் எறும்பும் தன் கையால் என்சான் அப்படிங்கிறது. மெத்த வெறும் பந்தயம் கூற வேண்டாம், அதனால புலவர்களே நீங்க போட்டி போட வேண்டாம், எறும்பும் தன் கையால் என்சான் அளவு உடையது அப்படிங்கிறதா இந்த பாடலுக்கான பொருள். அகைன் பார்ப்போம் பாடலுக்கான பொருள். நம்ம கற்றுக்கிட்டது பார்த்தீங்க அப்படின்னா கைமண் அளவு குறுகியது, நம்ம கல்லாத விஷயங்கள் உலகளவு பெரியதாக இருக்குது அப்படின்னு கல்வி கடவுளான சரஸ்வதியே கூறுறா. அதனால் புலவர்களே நீங்கள் உங்களுக்குள்ளே போட்டி போட வேணாம், எறும்பும் தன் கையால் என்சான் அளவே உடையது அப்படிங்கிறதா இந்த பாடலுக்கான பொருள். ஓகே, இங்கே குறிக்கப்படக்கூடிய ஔவையார் சங்ககால ஔவையாருக்கு மிகவும் பிற்பட்டவர். எந்த காலத்தை சேர்ந்தவர் அப்படின்னா இடைக்காலத்தை சேர்ந்தவர். ஓகே, இடைக்காலத்தில் 2 ஔவையார் இருக்காங்க. யார் யார்? ஒரு ஔவையார் இடைக்காலத்தில் சேர்ந்தவங்க, அதாவது 12ஆம் நூற்றாண்டு, கம்பர், ஒட்டக்கூத்தர், புகழேந்தி புலவர் இவங்களுடைய காலத்தில் வாழ்ந்தவங்க. இன்னொரு ஔவையார் யார் அப்படின்னா 15 to 17ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவங்க. இவங்க தான் என்ன பண்ணியிருப்பாங்க, ஆத்திச்சூடி, கொன்றைவேந்தன், நல்வழி, மூதுரை இந்த நூல்களெல்லாம் ஏற்றியிருப்பாங்க. நம்ம மேலே பார்த்தோம். ஓகே, சரி, அடுத்து சொல்லும் பொருளும் பார்ப்போம். அதாவது கைமண்ணளவு அப்படிங்கிற அந்த சொல்லுக்கான பொருள் என்ன அப்படின்னா ஒரு சான் எனவும் பொருள் கொள்வர். மெத்த அப்படிங்கிற சொல்லுக்கான பொருள் மிகுதியாக. பந்தயம் அப்படின்னா தெரியும், போட்டி. புலவீர் அப்படின்னா புலவர்களே அப்படிங்கிற பொருள் தரும். கலைமடந்தை அப்படிங்கிற சொல்லுக்கான பொருள் கலைமகள் சரஸ்வதி. ஓகே, இந்த பாடல் எந்த இதில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னா தனிப்பாடல் திரட்டு அப்படிங்கிற தொகுப்பில் இடம்பெற்றிருக்கு. இந்த தனிப்பாடல் திரட்டு அப்படின்னா என்னென்னா புலவர்கள் பலர் பல்வேறு சூழ்நிலைக்கு ஏற்ப பாடிய பாடல்களோட தொகுப்பை தான் என்ன சொல்கிறாங்க, தனிப்பாடல் திரட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இந்த தனிப்பாடல் திரட்டு ராமநாதபுரம் மன்னர் பொன்னுசாமி வேண்டுதலுக்கு இணங்க யார் தொகுக்கிறாங்க அப்படின்னா சந்திரசேகர கவிராச பண்டிதர் தமிழகம் முழுவதும் சென்று தேடி தொகுத்தார். நூல்கள் அங்கங்கே சிதறி கிடக்கு. அப்போ ராமநாதபுரம் மன்னர் பொன்னுசாமி வேண்டிக்கிறாரு. அதனால் சந்திரசேகர கவிராச பண்டிதர் தமிழகம் முழுவதும் சென்று தேடி தொகுத்த நூல் தான் தனிப்பாடல் திரட்டு. ஓகே, இந்த தனிப்பாடல்களை நம்ம கற்பதனால தமிழ் மொழியோட பெருமையையும் புலவர்களின் புலமையையும் பொருள் இன்பம், கற்பனை இன்பம் முதலியவற்றையும் நம்ம அறிஞ்சுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் பாடல் வரிகள் பார்ப்போம். இந்த பாடல் வரிகள் பார்ப்போம். இந்த பாடல் பார்த்தீங்க அப்படின்னா சங்ககால ஔவையார் இயற்றியது. ஓகே, இந்த பாடலுக்கான சூழல் என்ன அப்படின்னா தொண்டைமான் அவர்களுக்கும் அதியமான் அவர்களுக்குமான ஒரு போர் ஏற்படுற மாதிரி ஒரு சூழல் ஏற்படும். ஓகேங்களா? அப்போ போர் ஏற்படக்கூடிய ஒரு சூழல்கள் இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் அந்த போர் ஏற்படக்கூடிய சூழல்ல என்ன பண்றாங்க அப்படின்னா அதியமான் தூதராக என்ன பண்றாங்க, ஔவையார் போறாங்க, தொண்டைமானோட அவைக்கு போறாங்க. அப்போ போகும்போது இந்த பாடல் வரிகளை அவங்க பாடுறாங்க. என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். இதுதான்: இவ்வே பீலி அணிந்து மாலை சூட்டி கண் திரள் நோன்கால் திருத்தி நெய்யணிந்து கடியுடை வியன் நகர் அவ்வே அவ்வே பகைவர் குத்தி கோடு நுதி சிதைந்து கொள்துறை குற்றிலோ மாதோ என்றும் உண்டாயின் பதம் கொடுத்து இல்லாயின் உடன் ஒக்கும் உள்ளோர் ஒக்கல் தலைவன் அண்ணன் எம் கோமான் வைநுதி வேலே அப்படின்னு சொல்லி பாடியல் வரிகளை பாடுறாரு ஔவையார். இதற்கான பொருள் பார்ப்போம். இவ்வே பீலி அணிந்து மாலை சூட்டி கண் திரள் நோன்கா திருத்தி நெய்யணிந்து கடியுடை வியன் நகர் அவ்வே அப்படிங்கிறது. இதற்கான பொருள் என்ன அப்படின்னா உன்னுடைய போர் பாசறை, அதாவது போர் புரியும் கருவிகள் நிறைந்த பாசறையில் எப்படி இருக்குது அப்படின்னா பீலி அணிந்து அப்படின்னா மயில் தோகை. உன்னுடைய அந்த போர் கருவிகள் இருக்கக்கூடிய அறை எப்படி இருக்குது அப்படின்னா மகிழ் தோகை அணிஞ்சு அழகாக இருக்குது. மாலை சூட்டி பளபளப்பாக வச்சுருக்க. கண் திரள் நோன்கால் திருத்தி, அதாவது கண்ணில் பார்க்கும்போது அதை ஒத்திக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அழகாக இருக்குது. நெய் அணிந்து பல உன்னுடைய போர் கருவிகளை நீ போர் பாசறையில் வச்சுருக்க. ஓகேங்களா? பாசறையில் வச்சுருக்க. ஓகே, அவ்வே பகைவர் குத்தி கோடு நொதி சிதைந்து கொள்துறை குற்றிலோ மாதோ என்றும் உண்டாயின் பதம் கொடுத்து இல்லாயின் உடன் ஒக்கும் இல்லோர் ஒக்கல் தலைவன் அண்ணன் எம் கோமான் வைநுதி வேலே அப்படிங்கிற இந்த பாடல் வரி. இதற்கான பொருள் என்ன அப்படின்னா எல்லாருக்கெல்லாம் கொடுத்து உதவும் தலைவனான அதியமானோட போர்க்கருவிகள் நிறைந்த பாசறை எப்படி இருக்கு அப்படிங்கிறத சொல்றாரு
பகைவர் குத்தி, அதாவது அந்த கருவிகள் எல்லாம் பகைவரை குத்தி குத்தி என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா கோடு நுதி சிதைந்து, அதாவது அதோட முனை என்ன ஆயிருக்கு அப்படின்னா ரொம்ப சிதைஞ்சிருக்கு. அதனால என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா அதியமான் கொள்துறை குற்றிலோ மாதோ என்றும், அதாவது கொல்லர்களிடம் கொடுத்து அதை சரி பண்ண கொடுத்துருக்காரு அப்படின்னு அழகா சொல்றாங்க. ஓகே, அதாவது ஔவையார் அவர்கள் கம்பேர் பண்ணிடுறாரு. என்ன, உன்னுடைய போர் பாசறையில் இருக்கக்கூடிய போர்க்கருவிகள்லாம் எப்படி இருக்கு அப்படின்னா மகிழ் தோகை அணிஞ்ச அழகா இருக்கு, மாலை சூட்டி பளபளன்னு இருக்கு, அதுல கண்ணுல நம்ம பார்க்கும்போது ஒத்தி வச்சுக்கலாம் போல அவ்வளோ அழகா இருக்கு. நெய்யணிந்து பளபளன்னு உன்னுடைய போர் பாசறையில் இருக்கக்கூடிய கருவிகளை நீ வச்சிருக்க. ஆனா அதியமான் அவன்கிட்ட எப்படி இருக்கு கருவிகள் எல்லாம், பகைவரை குத்தி 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 அதோடைய முனையெல்லாம் செதஞ்சு போயிடுச்சு. அந்த செதஞ்ச முனையை வந்து கொல்லர்களிடம் கொடுத்து சரி பண்ணியிருக்கா அப்படிங்கிறத சொல்றாரு. ஓகேங்களா, இதை கண்ட இதன் மூலியமா வந்து தொண்டைமான் மனசுல என்ன தோணுது அப்படின்னா அதியமான் வந்து போர்ல வந்து ஒரு சிறந்தவன், நம்ம தான் வந்து பொறாமை கொண்டு அவன் மேல போர் புரியலான்னு நினைச்சோம், இது தவறான முடிவு அப்படின்னு சொல்லிட்டு போர்ல இருந்து பின் வாங்கிடுறான் தொண்டைமான். ஓகேங்களா, ஓகே, இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா பிரிவியசில கேட்டிருப்பாங்க. அதியமானின் தூதராக அவை சென்றதை கூறும் நூல் எது? புறநானூறு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து இன்னொரு பாடல் வரிகள், மருந்தே ஆயினும் விருந்தோடு உண் அப்படிங்கிற பாடல் வரிகள் கொன்றைவேந்தன் நூலில் வந்து இடம்பெற்றுள்ளது. இயற்றியவர் ஔவையார். அதாவது பார்த்தீங்க அப்படின்னா மருந்தே ஆயினும் அப்படின்னா அமுதமாகிய மருந்தே கிடைச்சாலுமே என்ன பண்ணக்கூடாது, தனித்து உண்ணக்கூடாது, விருந்தினரோடு சேர்ந்து உண்ண வேண்டும் அப்படிங்கிறதா இந்த பாடலுக்கான பொருள். ஓகேங்களா, ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஆழ அமுக்கி முகக்கினும் ஆழ்கடல் நீர் நாளி முகவாது நாள் நாளி தோழி நிதியும் கணவனும் நேர்படினும் தத்தம் விதியின் பயனே பயன் அப்படிங்கிறது தான். ஓகே, அதாவது ஆழ அமுக்கி முகக்கினும் ஆழ்கடல் நீர் நாளி முகவாது நாள் நாளி. ஓகே, நாளி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு அளவு. ஓகேங்களா, இப்போ நம்ம சொல்லுவோம் 1/2 லிட்டரு 1 லிட்டரு அப்படின்னு சொல்லுவோம். அப்போ வந்து ஒரு அளவில் குடிக்கக்கூடிய ஒரு படி அளவு. ஓகே, அதை கொண்டு போய் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஆழ்கடல் நீரில் போய் நல்ல ஆழத்தில் வச்சு நல்லா முகக்கிறோம். ஓகேங்களா, அமுக்கி முகக்கிறோம், மோர்றோம். அப்படி பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு படி அளவு பிடிக்கக்கூடியது வந்து தண்ணி வந்து என்ன பண்ணியிருக்கோம், ஒரு படி அளவு தான் பிடிக்கும். நம்ம நல்லா அமுத்தி பிடிக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணாது, 4 படி அளவு நீரை வந்து அது எடுத்துட்டு வராது. அதை போலத்தான். ஓகேங்களா, அதாவது நிதியும் செல்வமும் கணவனும் கிடைச்சாலும் கூட விதியின்படி தான் எல்லாமே நடக்கும் அப்படிங்கிறதா இந்த பாடலுக்கான பொருள். ஓகே, நெக்ஸ்ட் வந்து சனி நீராடு அப்படின்னு ஔவையார் சொல்லியிருக்காங்க. நீராடு அப்படின்னா என்ன பொருள்னா எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும் அப்படிங்கிறதா பொருள். அப்போ சனிக்கிழமை தோறும் எண்ணெய் தேய்த்து குளிக்க வேண்டும் அப்படிங்கிறதா இந்த பாடலுக்கான பொருள். ஓகே, நெக்ஸ்ட் வந்து திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு அப்படிங்கிறது. ஓகே, இதற்கான பொருள் என்ன அப்படின்னா கடல் தாண்டி சென்றாவது திரவியம்னா செல்வம். ஓகேங்களா, கடல் தாண்டி சென்றாவது செல்வத்தை சேர்க்கணும் அப்படின்னு ஔவையார் அவங்க சொல்றாங்க. என்ன காரணம் அப்படின்னா அழகா திருவள்ளுவர் சொல்லியிருப்பாரு, இல்லாரை எல்லாரும் எள்ளுவர் செல்வரை எல்லோரும் செய்வர் சிறப்பு. உங்ககிட்ட செல்வம் இல்லை அப்படின்னா உங்களை எல்லோருமே இகழ்ந்து பேசுவாங்க. உங்ககிட்ட செல்வம் இருந்துச்சு அப்படின்னா எல்லோருமே உங்களை சிறப்பு செய்வாங்க. அதனால வந்து ஒரு சிறப்பும் இழிவும் செல்வத்தை சார்ந்த விஷயமாக இருக்கிறதுனால நீ கடலை தாண்டி சென்றாவது செல்வத்தை சேரு அப்படின்னு வந்து ஔவையார் அவர்கள் சொல்றாரு. ஓகேங்களா, ஓகே, நம்ம இந்த வீடியோவில் ஔவையார் டாபிக் முழுமையாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். மீண்டும் அடுத்த வீடியோ பதிவில் சந்திப்போம். தேங்க்யூ.